புதுச்சேரியில் 100 அடி சாலையின் மேம்பாலத்தில் இருந்து கீழ்நோக்கி இறங்கிய பேருந்தில் தீ விபத்து ஏற்பட்டதை கவனித்த ஆட்டோ ஓட்டுநர் கொடுத்த எச்சரிக்கையால் பேருந்தில் பயணித்த 13 பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இருப்பினும் பேருந்தில் இருந்த பொருட்கள் எரிந்து சாம்பலானது. புதுச்சேரியில் இருந்து பொள்ளாச்சிக்கு தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சொகுசு பேருந்து கடலூர் நோக்கி சென்றது. அந்த பேருந்து முதலியார்பேட்டை 100 அடி சாலையில் அமைந்துள்ள மேம்பாலத்தை கடந்து இறங்கிய போது பின்னால் வந்த ஆட்டோ ஓட்டுநர் ஒருவர் பேருந்து ஓட்டுநரை சைகை காட்டி நிறுத்தி பேருந்துக்கு பின்னால் தீ பரவுவதாக குறிப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து பேருந்தில் இருந்த 13 பயணிகள் அலறி அடித்து வெளியே இறங்கினர். சில நொடிகளில் பேருந்து முழுமையாக தீப்பிடிக்க துவங்கியது. இதுகுறித்து தீயணைப்பு துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. நகர் பகுதியில் இருந்து 2 வாகனங்கள் விரைவில் வந்து தீயை அணைத்தனர். விரைந்து வந்து தீயை அணைத்தனர். இருப்பினும் பயணிகளின் அனைத்து பொருட்களும் எரிந்து சாம்பலானது. பேருந்து இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதல் கட்ட தகவல் கிடைத்துள்ளது. தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைத்து முடித்தனர். ஆனால் பேருந்து முழுவதுமாக தீயில் எரிந்து போனது. அதே நேரத்தில் ஆட்டோ ஓட்டுநர் தந்த தகவலால் பேருந்தில் பயணித்த பயணிகள் அனைவரும் உயிர் தப்பினர். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகை வழங்க வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொங்கல் பானையுடன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பொங்கல் பரிசு தொகுப்பு ரூபாய் 5000 வழங்க புதுச்சேரி அரசை வலியுறுத்தி அதிமுக சார்பில் அண்ணா சிலை அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பொங்கல் பானையுடன் பொங்கல் பரிசு தொகை வழங்க வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாக இருந்தாலும் பண்டிகை கால நலத்திட்ட உதவிகளை காலத்தோடு வழங்க வேண்டியது அரசின் கடமையாகும். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்கினால் மொத்தமாக சுமார் ரூபாய் 180 கோடி மட்டுமே அரசுக்கு கூடுதலாக செலவாகும். அரசை பொறுத்தவரை இந்த நிதி என்பது திரட்ட முடியாத நிதி அல்ல. ஆனாலும் அரசு அதிகாரிகளின் விருப்ப இன்மையாலும் அலட்சிய போக்கினாலும் இன்று வரை பொங்கல் தொகுப்பு நிதி வழங்குவதற்கான அறிவிப்பை முதலமைச்சரால் வெளியிடப்படவில்லை. ஆளும் அரசுக்கு திட்டங்களை செயல்படுத்துவதில் தொடர்ந்து முட்டுக்கட்டை உயர் அதிகாரிகளால் போடப்பட்டதால் வரும் சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு நிலைப்பாட்டை புதுச்சேரி மாநில உயர் அதிகாரிகள் எடுத்து வருகின்றனரா என்ற சந்தேகம் மக்கள் மத்தியில் எழுகிறது. பொங்கல் பரிசு தொகை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 5000 ரூபாய் வழங்க போதிய நிதியுதவி மத்திய அரசு உடனடியாக விடுவிக்க வேண்டும் அல்லது மாநில நிதி தொகுப்பில் இருந்து மக்களுக்கு வழங்க அரசின் உயர் அதிகாரிகள் அரசுக்கு துணை நிற்க வேண்டும் என்றார். காரைக்காலில் சாலையில் பைக்கில் அதிவேகமாக சென்ற 20க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு போக்குவரத்து காவலர்கள் நூதன தண்டனை வழங்கினர். காரைக்கால் மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு திருநள்ளாறு அருகே கஞ்சா போதையில் இருசக்கர வாகனத்தில் வரும்பொழுது எதிரே வந்த நபர் மீது மோதி அவர் சம்பவ இடத்திலேயே பலியானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதனை அடுத்து சாலையில் அதிவேகமாக செல்லக்கூடிய இருசக்கர வாகனங்களை பிடிக்க எஸ்பி லட்சுமி சௌஜன்யா போக்குவரத்து காவலர்களுக்கு உத்தரவிட்டிருந்தார். அதன்படி போக்குவரத்து காவலர்கள் சிறப்பு வாகன தணிக்கையில் கடந்த 2 நாட்களாக ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது காரைக்கால் நகர் பகுதி மட்டுமல்லாமல் கடற்கரை சாலை, திருநள்ளாறு சாலை, புறவழி சாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த பொழுது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் வேகமாக வந்த 20க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து காவலர்கள் பறிமுதல் செய்தனர். மேலும் அந்த இருசக்கர வாகனங்களை இயக்கிய இளைஞர்களுக்கு போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து உறுதிமொழி ஏற்க வைத்து நூதன தண்டனை வழங்கினார்கள். மேலும் வாகனங்களுக்கு அபராதமும் விதிக்கப்பட்டது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கின்ற தலைப்பில் வில்லியனூர் போக்குவரத்து காவல்துறை சார்பில் ஆரியபாளையம் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. மத்திய அரசின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி காவல்துறை உயர் அதிகாரிகளின் உத்தரவின் பேரில் புதுச்சேரி போக்குவரத்து சீனியர் எஸ்பி நித்யா அறிவுறுத்தலின்படி மேற்கு போக்குவரத்து எஸ்பி பக்தவசலம் மேற்பார்வையில் வில்லியனூர் போக்குவரத்து ஆய்வாளர் செந்தில்குமார் தலைமையில் உதவி ஆய்வாளர்கள் முத்துக்குமரன், சந்திரசேகரன் ஆகியோர் முன்னிலையில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் என்கின்ற தலைப்பில் ஒவ்வொரு வருடமும் பின்பற்றப்பட்டு வருகிறது. இதனை கடைபிடிக்கும் விதமாக ஆரியபாளையத்தில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு, அதாவது வாகனம் ஓட்டும் பொழுது தலைக்கவசம் அணிவது, 4 சக்கரம் வாகனம் ஓட்டும் பொழுது சீட் பெல்ட் கட்டாயமாக அணிவது, 2 சக்கர வாகனங்களில் 2 பேர் மட்டுமே செல்ல வேண்டும், வாகனத்திற்கு சரியான ஆவணங்களை வைத்திருக்க வேண்டும், அரசாங்கத்தால் நிர்ணயிக்கப்பட்டுள்ள வேகத்தை கடைபிடிக்க வேண்டும்,
வேண்டும், குடித்துவிட்டு வாகனம் ஓட்டக்கூடாது, செல்போன் பேசிக்கொண்டு வாகனத்தை ஓட்டக்கூடாது போன்ற பல்வேறு விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு ஒவ்வொரு வருடமும் ஜனவரி மாதம் விழிப்புணர்வு நோக்கத்தோடு இந்த தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. மேலும் இந்நிகழ்ச்சியில் தொழிற்சாலையில் பணிபுரியும் சுமார் 400க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், போக்குவரத்து காவலர்கள் உடனிருந்தனர். காரைக்காலில் கீழவாஞ்சூர் கிராமத்தில் பாஜக சார்பில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையில் முக்கிய பண்டிகையான பொங்கல் விழா நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கல்லூரிகள் குறித்து பல்வேறு பொது நிகழ்ச்சிகளில் பொங்கல் நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டம் கீழவாஞ்சூர் பகுதியில் உள்ள புற்றுமாரியம்மன் ஆலயத்தில் நிரவி திருப்பட்டினம் தொகுதி பாஜக சார்பில் மாநில பட்டியலணி பொறுப்பாளர் மீனாட்சி சுந்தரம் ஏற்பாட்டில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. இதில் அப்பகுதியை சேர்ந்த ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து வழிபாடு நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் தொகுதி தலைவர் மணிமாறன், தொகுதி பொதுச் செயலாளர் மனோ சதீஷ், பாலாஜி, குமரவேல் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர் கலந்து கொண்டனர். பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் பொங்கல் பரிசாக புடவை வழங்கப்பட்டது. 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அரியாங்குப்பம் காக்கையன் தோப்பு மக்களுக்கு நாள்காட்டி மற்றும் பொங்கல் தொகுப்பு உள்ளிட்ட பரிசு பொருட்களை அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவை முன்னிட்டு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதி மக்களுக்கும் பரிசு பொருட்கள் வழங்கி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அரியாங்குப்பம் தொகுதி காக்கையன் தோப்பு உள்ளிட்ட பகுதிகளை சேர்ந்த பொதுமக்களுக்கு அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் 2026ஆம் ஆண்டிற்கான நாள்காட்டி, எவர் சில்வர் பாத்திரம், பொங்கல் தொகுப்பு உள்ளிட்டவர்களை புத்தாண்டு வாழ்த்து கூறி வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார், அன்பு, தட்சிணாமூர்த்தி, ஏழுமலை, ரங்கநாதன், பாரதி, கண்ணப்பன், கண்ணன், ஆனந்த் உள்ளிட்ட ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் பிரான்ஸ் மற்றும் இத்தாலி நாட்டை சேர்ந்த வெளிநாட்டவர் பள்ளி குழந்தைகளுடன் நடனமாடி பொங்கல் வைத்து மகிழ்ச்சியுடன் கொண்டாடினர். புதுச்சேரி முத்துப்பிள்ளை பாளையத்தில் உள்ள தனியார் பள்ளியில் பொங்கல் விழா நடைபெற்றது. பூ மற்றும் கரும்புகளால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்த பள்ளி வளாகத்தில் பானை வைத்து ஆசிரியர்கள் பொங்கல் வைத்தனர். விழாவில் சிறப்பு விருந்தினராக இத்தாலி மற்றும் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெண்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் பொங்கல் பானையில் அரிசி மற்றும் வெல்லமிட்டு பொங்கலோ பொங்கல் என்று கூவி மகிழ்ந்தனர். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் விஜய் பாடலுக்கு குத்தாட்டம் போட அவருடன் வெளிநாட்டவர் இணைந்து மகிழ்ந்தனர். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தொகுதி தலைவர்கள் 6 பேரில் 30% பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து 2வது பட்டியலை RLV வெங்கட்ராமன் வெளியிட்டார். புதுச்சேரி RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தின் 10 பேர் கொண்ட தொகுதிகளுக்கான தலைவர்களின் முதல் பட்டியலை வெளியிட்டிருந்தோம். அதனைத் தொடர்ந்து 6 தொகுதி தலைவர்கள் கொண்ட 2வது பட்டியலை மாநில தலைவர் RLV வெங்கட்ராமன் வெளியிட்டார். தொகுதி தலைவர்களின் அறிமுக கூட்டம் சிவகுமரன் தலைமையில் கோமதி சங்கர், சுப்பிரமணியன், கவிதா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்தில் காலாப்பட்டு, ராஜ்பவன், லாஸ்பேட்டை, இந்திரா நகர், மணவெளி, நெட்டப்பாக்கம் ஆகிய 6 தொகுதிகளுக்கான தலைவர்களையும் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளராக டாக்டர் கீதா மணி, மாநில தலைவர் RL வெங்கட்ரமணன் அறிவித்தார். அனைவரையும் வரவேற்று கட்சி துண்டு அணிவித்து கௌரவித்து அறிமுகம் செய்து வைத்தார். அதேபோல் லாஸ்பேட்டை தொகுதியை சேர்ந்த பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி 25 பெண்களுக்கும் மேல் முருகன் தலைமையில் தங்களை RLV மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். காரைக்காலில் மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரி அமைச்சர் திருமுருகன் பொங்கல் பானையில் பால் ஊற்றி துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள மதர் தெரேசா அரசு செவிலியர் கல்லூரியில் செவிலியர் மாணவர்கள் பொங்கல் விழா கொண்டாடினார்கள். இவ்விழாவில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் கலந்து கொண்டு மாணவர்களோடு இணைந்து பொங்கல் கொண்டாடினார். தொடர்ந்து பொங்கல் பானையில் பால் ஊற்றி விழாவினை துவக்கி வைத்தார். இதனை அடுத்து மாணவர்களோடு இணைந்து அமைச்சர் திருமுருகன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான உரியடி விளையாட்டை கண்டு மகிழ்ந்தார். பின்னர் பெண்கள் கும்மி அடித்து பாடல் பாடியும் நடனமாடியும் பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். கோலப் போட்டியும் நடைபெற்றது. விழாவில் கல்லூரி முதல்வர் ஜெயபாரதி மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் என ஏராளமானோர் பங்கேற்று மகிழ்ந்தனர். தமிழர் திருநாளாம் தைப்பொங்கல் திருநாளை முன்னிட்டு மணவெளி தொகுதியில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது. மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக சார்பில் பூரணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அங்காளம்மன் கோவில் எதிரில் உள்ள திடலில்
தாமரை பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான செல்வம் முன்னிலையில் நடைபெற்ற இந்த தாமரை பொங்கல் விழா நிகழ்ச்சிக்கு முன்னாள் மத்திய அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான புரந்தேஸ்வரி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக நிர்வாகிகள், தொகுதி பாஜக நிர்வாகிகள், மகளிர் அணியினர், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கல் விழாவை சிறப்பாக கொண்டாடினர். இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது கடந்த 2024ஆம் ஆண்டு உயிரிழந்த காரைக்காலை சேர்ந்த ராணுவ வீரர் பிரேம்குமாருக்கு மரியாதை செலுத்தும் வகையில் அவர் படித்த அரசு பள்ளியில் ராணுவ வீரர் பிரேம்குமார் சிலை திறப்பு விழா நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் போலகம் பகுதியைச் சேர்ந்தவர் பிரேம்குமார். இவர் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையில் பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த 30/4/2024ஆம் ஆண்டு பிரேம்குமார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்தியா சீனா எல்லைப் பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த பொழுது வீர மரணம் அடைந்தார். திருப்பட்டினம் போலகம் பகுதியில் ராணுவ வீரர்களின் அரசு மரியாதையுடன் உடல் தகனம் செய்யப்பட்டது. இந்நிலையில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர் பிரேம்குமார் அவர்களை கௌரவிக்கும் வகையில் காரைக்கால் அடுத்த திருப்பட்டினம் பகுதியில் அவர் படித்த அரசு மேல்நிலை பள்ளியில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையின் சார்பில் பிரேம்குமார் அவர்களின் மார்பளவு சிலை அமைக்கப்பட்டு திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ், முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா ஆகியோர் கலந்து கொண்டு ராணுவ வீரர் பிரேம்குமார் வீரம் மற்றும் தியாகத்தை போற்றும் வகையில் அவரது நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார்கள். இதில் இந்தியோ திபெத்திய எல்லை காவல் படையின் ராணுவ வீரர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சேவை இயக்கம் சார்பில் சங்கமம் பொங்கல் விழா தலைவி நிர்மலா, செயலாளர் கோபி தலைமையில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி மக்கள் சேவை இயக்கம் சார்பாக தமிழர் திருநாளை முன்னிட்டு சங்கமம் பொங்கல் விழா இயக்க தலைவி நிர்மலா மற்றும் செயலாளர் கோபி தலைமையில் மிக கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. சாரம் அவ்வை திடலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று முழக்கமிட்டு மகிழ்ச்சியாக கொண்டாடினர். மேலும் இந்த சங்கமம் பொங்கல் விழாவில் கலந்து கொண்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் அனைவருக்கும் தமிழர்களின் அடையாளமான பட்டு புடவைகள், வேட்டி சட்டைகள் மற்றும் பொங்கல் தொகுப்பு அடங்கிய பொருட்களை இயக்க தலைவி நிர்மலா மற்றும் செயலாளர் கோபி அவர்கள் 100க்கும் மேற்பட்டோருக்கு வழங்கி சிறப்பு செய்தனர். மேலும் இந்த சங்கமம் பொங்கல் விழாவில் இயக்க துணை தலைவி ஜெயக்குமாரி, துணை செயலாளர் விஸ்வநாதன், பொருளாளர் செந்தில்குமார் மற்றும் கீர்த்தி, எழிலன், முருகன், பாஸ்கர், மோகன், தணிகாசலம், பாரதி மோகன், வினோதினி, ரேணுகா, மீனா, நிகிதா, பாரதி, கோவிந்தராஜ், ஆனந்த், பிரபா, சாய்ராம் மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் நோக்கில் காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்புடன் பேச்சுவார்த்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது. இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவது தொடர்கதையாகி வரும் நிலையில் இதற்கு நிரந்தர தீர்வு காண லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறார். அந்த வகையில் காரைக்கால் மீனவர்களின் பிரதிநிதிகள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்புடனான பேச்சுவார்த்தை லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் சென்னை எழும்பூர் பகுதியில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. அப்பொழுது இலங்கை கடற்படையினரால் காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்படுவதற்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் இலங்கை மற்றும் காரைக்கால் தமிழக மீனவர்கள் மத்திய மாநில அரசுகள் மற்றும் இலங்கை அரசை உள்ளடக்கிய குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இலங்கையில் தற்போது சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள காரைக்காலை சேர்ந்த 19 படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மீனவர்கள் இலங்கை அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பிடம் தெரிவித்தனர். இந்த ஆலோசனை கூட்டத்தில் சென்னையில் உள்ள இலங்கை துணை தூதரகத்தின் துணை தூதர் கணேசநாதன் கேதீஸ்வரன், லட்சிய ஜனநாயக கட்சி பொதுச் செயலாளர் துரைசாமி, ஜேசிஎம் மக்கள் மன்ற பொருளாளர் அபீப்கான், மண்டல பொதுச் செயலாளர் அப்துல் பஷீத், மாநில செயலாளர் முருகானந்தம் ஆகியோர் இருந்தனர்.
மங்கலம் தொகுதி சிவராந்தகம் பகுதியில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் மங்கலம் தொகுதி சிவராந்தகம் கிராமத்தில் சாம்பசிவ ரெட்டியார் அறக்கட்டளை சார்பாக பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அறக்கட்டளையின் நிறுவனர் எஸ் ரங்கன் தலைமையில் முதல் கட்டமாக சிவராந்தகம் பகுதியில் வீடு வீடாக சென்று பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் பச்சரிசி, வெல்லம், பச்சை பயிர், நெய், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் அடங்கிய பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா, ஆடிட்டர் ராஜேந்திரன், JK ராதாகிருஷ்ணன், பத்மநாபன் ரெட்டியார், பாஸ்கரன், கிருஷ்ணராஜ், வினோத், சேகர், சிவராந்தகம் நாட்டாண்மை பெருமக்கள் உட்பட ஊர் பெரியோர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் பல்வேறு போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்றவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் பயிலும் மாணவர்கள் சார்பாக பொங்கல் விழா, சர்வதேச கூட்டுறவு ஆண்டு விழா, புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் 50வது பொன்விழா ஆகிய முப்பெரும் விழா புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தில் கொண்டாடப்பட்டது. புதுவை மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் மேலாண் இயக்குனர் வீர வெங்கடேஸ்வரி அனைவரையும் வரவேற்று கௌரவித்தார். இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் பொங்கல் விழாவினை துவக்கி வைத்து சிறப்பித்தார். மேலும் இவ்விழாவில் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் சங்கராவாணி, பாண்லே மேலாளர் இயக்குனர் வடிவேல் முருகன், நிர்வாக அதிகாரி வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். முன்னதாக பல்வேறு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் இருந்து சான்றிதழ் வகுப்பு பயிலும் 44 ஊழியர்கள் மற்றும் கூட்டுறவு பட்டய வகுப்பு பயிலும் 43 மாணவர்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். விழாவில் மாணவர்களுக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன. கோலப்போட்டி, கரும்பு தின்னும் போட்டி, பலூன் ஊதுதல் மற்றும் உரியடித்தல் போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு பரிசுகள் அளிக்கப்பட்டது. போட்டியில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் வழங்கினார். இவ்விழாவினை புதுச்சேரி கூட்டுறவு மேலாண்மை நிலைய முதுநிலை கணினி விரிவுரையாளர் ரங்கநாதன், கணினி விரிவுரையாளர்கள் நித்யாவதி, ரமேஷ்குமார் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர். ஃபெவிகால் சாம்பியன் கிளப் 3ஆம் ஆண்டு விழா ஹோட்டல் ஹபிகிருஷ்ணா வளாகத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இவ்விழாவில் 300க்கும் மேற்பட்ட தச்சு தொழிலாளர்கள் தங்களது குடும்பத்துடன் கலந்து கொண்டனர். ஃபெவிகால் நிறுவனத்தின் மேலாளர் பாலாஜி முனியப்பன் ஆகியோர் தலைமையில் மற்றும் ஹோட்டல் ஹபிகிருஷ்ணா உரிமையாளர் செந்தில்குமரன் முன்னிலையில் மற்றும் ஹோட்டல் ஹபிகிருஷ்ணா உரிமையாளர் செந்தில்குமார் முன்னிலையில் பெண்கள் கையில் பொங்கல் பானைகள் கொடுத்து சமத்துவ பொங்கல் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டான சிலம்பம் போட்டி தாரை தப்பட்டையுடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது. குழந்தைகளுக்கான விளையாட்டு போட்டியும் அதனைத் தொடர்ந்து மகளிருக்கான மியூசிக்கல் சேர் போட்டியும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மற்றும் பெரியோர்களுக்கும் சிறப்பு பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவை ஃபெவிகால் சாம்பியன் கிளப் தலைவர்கள் ஆனந்தன், சிவகுருநாதன் ஆகியோர் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் மற்றும் நிர்வாகிகள் ரவி சண்முகம், சரவணன், ஞானவேல், வேலுசாமி, நடராஜன், சுந்தர், செல்வம் ஆகியோர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட தச்சு தொழிலாளர்கள் அவர்களது மனைவி குழந்தைகளுடன் வந்து கலந்து கொண்டனர். ஃபெவிகால் நிறுவனத்தில் உள்ள இனியவன் நன்றியுரை கூறினார்.